சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். Question from Govindan sir. பிரம்மா விஷ்ணு சங்கரன் என்று சொல்லப்படுகிற இந்த ஹோலி ட்ரினிட்டியின் ஒட்டுமொத்த கூட்டுத்தொகைதான் சிவன் என்று தாங்கள் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். மேலும் ஒவ்வொரு மகா பிரளய காலத்திலும் பிரம்மாவும் அழிந்து போவார் என்றும் ஒவ்வொரு புது யுகத்திற்கும் ஒரு புது பிரம்மா படைத்தலுக்கான சார்ஜை எடுத்துக்கொள்வார் என்றும் தாங்கள் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். மகா பிரளய காலத்தில் பிரம்மா மட்டும் அழிந்து போகக்கூடிய நிலையில் இந்த ஹோலி ட்ரினிட்டியில் உள்ள மற்ற இருவரின், அதாவது விஷ்ணு மற்றும் சங்கரன் ஆகியோரது நிலை என்னவாக இருக்கும்? பிரம்மனும் போய், தேவாரத்தில் வருகிற வார்த்தை, பிரம்மனும் போய் கங்காளன் கலேபரமும் எம்மிரை நல் வீணை வாசிக்குமே அப்படின்னு வருது. இப்போது எல்லாம் அழிந்து போகிறது, பிரம்மனும் அதோட முடிச்சுக்கிறான் கதையை. அப்போது பெருமாள் இருக்கார் இல்லையா, அவர் எருதாக நிற்பார். அந்த 2 எருது கொம்புக்கு நடுவில் சிவபெருமானுடைய ஊழி தாண்டவம் நடக்கும். அவர் வீணையை வாசிக்கிட்டு இருப்பார். மாசில் வீணைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எதுக்காக வாசிக்கிறார்? உலகம் அழிய போகுது, எல்லோரும் சாக போகிறாங்க. எதுக்காக அவர் வாசிக்கிறாருன்னா, எவ்வளோ டைம் கொடுத்து கூட உருப்படாத என் பிள்ளைங்கள்லாம் எங்கிட்ட திரும்பி வரப்போகிறாங்களே அப்படின்னு அர்த்தம். அதாவது ரோம் வாஸ் பர்னிங் நீரோ வாஸ் ஃபில்லிங்னு ஒரு பழமொழி உண்டு. ரோமாபுரி பற்றி எரிகிற போது நீரோ மன்னன் ஃபிடில் வாசிக்கிட்டு இருந்தான்வாங்க. அந்த மாதிரியானது அல்ல இந்த சிவதாண்டவம் என்பதும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் எங்கிட்ட வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் அந்த ஊழி தாண்டவம் நடக்கிறது அப்படிங்கிறோம். சரி, அப்போ பிரம்மாவெல்லாம் கூட முடிஞ்சு போயிட்டாங்கன்னா ஏன் விஷ்ணுவை மாத்திரம் நிற்கிறார் அப்படின்னு? இப்போ அசுரர்களுக்கு எதிராக சிவபெருமான் சண்டை போடுறார். திரிபுரம் எரித்தல்னு பேர். அதுக்கு முப்புறங்கள் வைத்திருந்தாங்க ரசிகர்கள்லாம். அதெல்லாம் எரிக்கிறதுக்காக சிவபெருமான் போனபோது சுக்கராச்சாரியாருடைய மனைவி என்ன பண்ணுறா, சஞ்சீவினி மூலிகையை நிரப்பப்பட்ட ஒரு குளத்தில் செத்துப்போன அசுரர்கள்லாம் முக்கி எடுத்து அவங்கெல்லாம் உயிரோடு திருப்பியும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. விஷ்ணு தன்னை ஒரு எருதாக மாற்றிக்கொண்டு யுத்த காலத்துக்குள்ளே போய் அந்த சஞ்சீவினி மூலிகை நிரப்பப்பட்ட குளத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வெளியே ஓடி போடுறாரு. ஸோ அது மாத்திரம் நடக்காமல் இருந்திருந்தால் அந்த தடவை சிவனே கூட தோற்று போயிருப்பார். ஏன்னா அவன் திருப்பி ரிவைவ் பண்ணிக்கிட்டே இருந்தான்னா எவ்வளோ நாள் தான் இவர் சண்டை போடுறது? அதுக்காக நன்றி அறிவிப்பாக சிவபெருமான் சொன்னாராம், உலகமே அழிஞ்சாலும் நானும் நீயும் ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவர் எருதாக இருப்பார். எருதாக வந்தார் இல்லையா, அதனால் எருதாக இருப்பார். அதனுடைய 2 கொம்புக்கு நடுவில் சிவனுடைய தாண்டவம் நடக்கிறதுன்னு. நந்தி வேறு, பெருமாள் எருதாக வந்த காரணங்கள் காரியங்கள் வேறு. 2த்துக்கும் வேறு வித்தியாசங்கள் இருக்கின்றன. அதனால் இந்த ஊழி தாண்டவ காட்சிகள் என்பது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தேவாரத்தில் அழகாக சொல்லியிருப்பாங்க. பிரம்மனும் போய் சொல்லுங்க. பெருங்கடல் மூடி பிரளயம் கொண்டு பிரம்மனும் போய் இருங்கடல் மூடி இறக்கும் இறந்தான் களேபரமும் கருங்கடல் வண்ணன் களேபரமும் கொண்டு கங்காளராய் வருங்கடல் மீள நின்று எம்மிரை நல்வீணை வாசிக்குமே. இந்த மாதிரி ஒரு 7 நாட்கள் உலகம் அந்தகாரத்தில் மூழ்கி இருக்குமா. இது பழைய ஏற்பாடு, ஓல்ட் டெஸ்டமெண்ட்டு, யூதர்களுக்கு உள்ளது, கிறிஸ்டியன்ஸுக்கு உள்ளது, எல்லாத்துலேயும் இந்த மாதிரியான ஒரு கயாமத்து டே என்று இஸ்லாத்திலையும், ஜட்ஜ்மெண்ட் டே என்று கிறிஸ்துவ மதத்திலும், நம்ம இடத்துல இந்த மாதிரி ஊழி தீர்ப்பு என்று சொல்லக்கூடிய 3 காட்சிகளும் ஒரே மாதிரி தான் இருக்கும். உலகமெல்லாம் மூழ்கி போயிடும். அப்போது அந்த மாதிரி முதல்ல நடந்ததான். முதல்ல இந்த உலகத்தில் எப்படி நடந்ததுன்னு அவங்க சொல்லுகிற போது எல்லாமே அழிஞ்சு போயிருந்தது. அந்த நேரத்தில் மோசஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார். அவரை இப்போ ஒரு படகு கிரியேட் பண்ண சொல்லி அதில் எல்லாரையும் போட்டுக்கிட்டு வெயிட் பண்ணுங்கள், 7 நாள் கழிச்ச உடனே ஒரு காக்கா பறக்கும், அப்போ நீங்கள் திருப்பியும் ரிவைவ் பண்ணலான்ட்டு. அப்போ அடுத்த யுகத்துக்கு வேண்டிய பறவைகள், விலங்குகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட சில மனிதர்கள் எல்லாரையும் அவர் போட்டுட்டு இருந்தார். அதுக்கு என்ன பேர்? நோவாஸ் ஆர்க் அப்படின்னு பேர். நோவா என்பவருடைய படகு, அதில் போட்டுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி தான் இந்த உலகம் ப்ரொடெக்ட் ஆகுது. எல்லாரும் போனாலையும் அடுத்த யுகத்துக்கான ஸ்பெசிமென்ஸ்,
இருக்காங்களே சாம்பிள்ஸ் அவங்களெல்லாம் வச்சுக்கிறாங்க. அது என்னானாலையும் முழுகிறது இல்லை. அந்த ஹோலி தாண்டவத்தில் அது மாத்திரம் முழுகிறது இல்லை. இதே மாதிரி தான் நம்ம ஊர்லேயும் தசாவதாரம் கதை சொல்கிற போது மோட்சாவதாரம்ன்ற கதை சொல்லுவாங்க. ஒரு ரிஷி தவம் பண்ணுறதுக்கு போகிறாரு. கையில் தண்ணி எடுத்து அதில் ஒரு குட்டி மீன் வருது. அந்த மீன் பெருசாகினே போகுது. அதுக்கேற்ற மாதிரி பெரிய பெரிய இதில் கடைசியில் கடலில் விடுற மாதிரி ஆகும். அப்போ அது சொல்லுதான், இந்த மாதிரி உலகமெல்லாம் அழியிற நேரம் வந்துடுச்சு, நான் வந்து நீ ஒரு போட்டை பண்ணி அதில் எல்லாரையும் போட்டு வச்சுக்கோ, நான் ஒரு மீனை வந்து அதை காப்பாற்றேன். அப்போ மச்சாவதாரம் கதையும் நோவாஸ் ஆர்க்குன்ற கதையும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ பல விஷயங்கள் உலகத்தில் எல்லா ரிலிஜன்லேயும் ஒரே மாதிரி தான் சொல்கிறாங்க. மக்களுக்கு இதெல்லாம் தெரியாமல் தான் ரிலிஜன்ஸ் எல்லாம் வேறு வேறுன்னு தப்பாக நினச்சிக்கிறாங்க. நம்ம ஊரில் ஒரு கதை இருக்குது. ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்து பேர் ஃபிப்பல மரம். அதில் இருக்கிற பழத்துக்கு என்ன பேர்? ஃபல்லுன்னா பழம். அது மேலே 2 பறவைகள் இருந்துச்சு. ஒரு பறவையினுடைய பேர் என்ன? ஜீவாத்மா. இன்னொரு பறவையினுடைய பேர் என்ன? ஆத்மா. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபிப்பலத்தை சாப்பிடணும்னு சொல்லி ஜீவாத்மா ஆசைப்படுது. அந்த ஆத்மா வந்து வேணாம், இது மாயேன்னு சொல்லுது. இந்த பெண் பறவை சாப்பிட்டதுனால ஆண் பறவையும் சாப்பிடுது. அதனால் 2 மாயையில் மாட்டிக்கொண்டார்கள் அப்படிங்கிறது நம்ம ஊரில் இருக்கிற கதை. இதே தான் உங்கள் கிறிஸ்டியானிட்டி இல்லை ஜூஸ் ரிலிஜன் எல்லாம் சொல்லுகிறது. பீப்பிள் பிகேம் ஆப்பிள், ஆத்மா பிகேம் ஆடம். ஜீவாத்மா இருக்கு இல்லையா, தட் பிகேம் ஜீவ் அண்ட் ஈவ். ஜீவாத்மா பிகேம் ஜீவ் அண்ட் ஈவ். ஒரே கதை உலகம் பூராவும் ஒரே மாதிரி பரவுகிறது. இப்படி எத்தனையோ கதைகள் உலகம் பூரா ஒன்றே தான். ஏன்னா அந்த காலத்தில் பிரிண்ட் மீடியா கிடையாது, ரேடியோ கிடையாது, டிவி கிடையாது, ஒன்றும் கிடையாது. தப்பாசியான், யுவான் ஸ்வாங், மார்க்கபோலோ இந்த மாதிரி யாத்திரிகர்கள் ஊர் ஊராக போவாங்க. அந்த ஊருங்கெல்லாம் பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச 1940 சம்திங்கில் இந்தியாவுடைய ஜனத்தொகை என்ன பாரதியார் பண்ண மாதிரி 30 கோடி முகமுடையாள், 30 crores தான். இப்போ 150 கோடிக்கு வந்து நிற்கிது சுதந்திரம் கிடைச்சி 70 வருஷம். அந்த மாதிரி சின்ன சின்ன குழுக்களாக மக்கள் இருந்தாங்க. அவங்க இந்த மாதிரி யாத்திரை போகிற போது எங்கேயாவது தங்கி அவங்க ஊரில் இருக்கிற கதையை சொல்லுவாங்க, எங்கே இருக்கிற கதையெல்லாம் அங்கே போய் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பரப்பப்பட்ட கதைகள் தான் உலகம் பூராவும் நடந்து கொண்டிருக்கு. இன்ஃபேக்ட் நம்முடைய ரோமாபுரின்னு சொல்கிறோம் இல்லையா, ரோம், அது வந்து ராமாபுரின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இந்த ரோமுலஸ் ரீமஸ்ன்னு யாரை வந்து ரோமன் ஹிஸ்ட்ரியில் சொல்கிறோமோ அவங்க நம்ம ஊர் லவகுசான்னு சொல்கிறவங்களே இருக்கிறாங்க. லவகுசா தான் அங்கே இந்த மாதிரி ஆனாங்க. அதுவும் வந்து ஏழுமலை, நம்ம திருப்பதியும் ஏழுமலை, இது ராமாபுரி அது ரோமாபுரி அப்படிங்கிற மாதிரி பல புனைவுகள்லாம் உண்டு. கதைகளில் பார்த்திங்கன்னா கிங் சாலமன் ஷிபா அப்படின்னு ஒரு கதை இருக்கும். ரொம்ப அறிவாளியான ஒரு அரசன் இருந்தாங்கிற மாதிரி. நம்ம ஊர்லேயும் அதே மாதிரி மரியாதை ராமன் ஒருத்தன் தான். மரியாதை ராமன் கதைகள் அங்கே பீர்பல் ஸ்டோரிஸ்ன்னுவாங்க, இஸ்லாம் ஆப்கான் இந்த சைட்லலாம். அதே மாதிரி நம்ம ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெனாலி ராமன் கதைகள் எல்லாம் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் ஈக்குவலண்டான விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே இருந்து கொண்டு இருந்தது. ஸோ நிஜமாகவே உபநிஷத்திலிருந்து ஏதோ ஒரு ஸ்டோரி தான் இந்த பைபிள், அதில் வந்த பேரடைஸ் லாஸ்ட்டு, பேரடைஸ் கெயின்டு இந்த மாதிரியான விஷயங்களாக மாறியது. உலகம் ஒரு காலத்தில் தட்டைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. கலீலியோ அப்படிங்கிற ஆள் சொன்னார், இல்லை உலகம் வந்து உருண்டை அப்படின்னார். காப்பர்னிக்கஸ் என்றவர் உலகம் உருண்டைன்னார். உருண்டுன்னு கூட சொல்லலை, முட்டைன்னார். அண்டம்னா அண்டா, அண்டானா முட்டை, எக்லிப்டிக்கல் அப்படின்னு. அப்போ அங்கேருந்து போப் சொன்னார், பைபிளில் உலகம் தட்டைன்னு இருக்குது அப்படின்னு. கலீலியோ குருடாக்கி காட்டுக்குள்ளே துரத்தி விட்டாங்க. அவர் குருடானப்புறம் கூட சொன்னார், நீ என்னை குருடாக்கினா கூட உலகம் வந்து தட்டை கிடையாது, இது வந்து எக்லிப்டிக்கல் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ உலகம் ஒன்றாக இருந்த ஒரு காலத்தில் இப்படி தானே இருந்திருக்கும். அப்போ இந்தியாவிலேருந்து நேராக ஸ்கேல் வச்சா அது அமெரிக்காவில் இருக்கிற கலிஃபோர்னியா கிட்டே போய் முடிகிறது. நம்ம ஊரில் ஒரு ராஜாக்கள் இருந்தான், அவன் பேர் சாகர ராஜாக்கள். சாகரம்னா சமுத்திரம், சமுத்திர ராஜாக்கள்னு பேர். இவங்க பெரிய அஸ்வமேத யாகம் செய்கிறாங்க. அதில் ஒரு குதிரையை கட்டி வைப்பாங்க அந்த யாகம் நடக்கிற போது. அந்த போஸ்ட்டு எதுக்காக? இந்திரனுடைய பதவி தனக்கு வேணுங்கிறதுக்காக. ஒரிஜினல் இந்திரன் இருக்கான் இல்லையா, அவன் பார்த்தான், என்னடா இவன் நம்ம பதவிக்கு வேட்டு வச்சுடுவான்னு சொல்லி அந்த குதிரையை திரும்பி போய் இங்கே ஒழிச்சு வச்சிட்டான். இந்த சாகர ராஜாக்கள் அம்சுமான் அவனுடைய 100 பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லா இடத்துலையும் தேக்கி பார்க்குறாங்க, கிடைக்கவே இல்லை. கடைசியில் பாதாள லோகத்துக்கு போகலான்னு பூமியை கொடாயிறாங்க. போனால் அங்கே ஒரு மலை இருக்குது, அதுக்கு பேர் ஹார்ஸ் ஹில். அங்கே தான் அந்த குதிரை கட்டியிருக்கு.
அங்கே ஒரு சாமியார், அவர் பேர் கபில ரிஷி. ஆரண்யம்னாக்கா சான்ஸ்கிரிட்டில் காடுன்னு அர்த்தம். அப்போ கபிலர் தவம் செய்த ஆரண்யம் இல்லையா, அது கபிலாரண்யம். கபிலாரண்யம் பிகேம் கலிபாரண்யம் அண்ட் கலிஃபோர்னியா. ஸோ இந்தியாவுக்கு நேராக ஸ்கேல் வச்சேன்னா கலிஃபோர்னியாவில் போய் முடியும். இன்றைக்கும் அங்கே ஹார்ஸ் ஹில்லுன்னு இருக்குது. ஸோ அந்த சாமியார் இருக்கார் இல்லையா, இவங்க போய் என்ன தாடி இங்கே குதிரையை கொண்டாந்து ஒழிச்சுன்னு இருக்கிறான்னு உடனே அவர் கண்ணை திறந்து அப்படிங்கிறாரு. உடனே எல்லாம் சாம்பலாக போடுறாங்க. அதனால் இன்றைக்கும் அந்த இடத்துல ஆஷ் ஐலண்டு ஒன்று இருக்குது கலிஃபோர்னியா பக்கத்தில். அந்த வம்சத்தில் வந்தவன் தான் பகீரதன். இவன் மோட்சத்தை கேட்குற போது உன்னுடைய பித்திருக்கள் எல்லாம் வந்து நிம்மதி இல்லாமல் இருக்காங்க, நீ கங்கையை வர வச்சு அப்போ தான் அந்த கங்கை தண்ணியில் அவங்க ஆத்மாவெல்லாம் சாந்தி அடைஞ்ச பின்னால் தான் உனக்கு மோட்சம் கிடைக்கணும். இவன் ஒத்த காலில் நின்று தவம் செய்கிறான். அதுதான் பகீரதன் தபஸ்ன்னு. மகாபலிபுரத்துக்குள்ள ஒரு சிலைலாம் அந்த மாதிரி ஒத்த காலில் நின்று அவன் தவம் செய்கிற மாதிரி. இப்போ ஆகாசத்துலேருந்து கங்கை பூமியில் வருது இவன் செய்த தவத்தை மெச்சி. ஆனால் ஒரு வாட்டர் டேங்க்லேருந்து தண்ணி கொட்டினாவே உனக்கு வாட்டர் ஃபால் மாதிரி இருக்குமே, ஆகாசத்தில் சிவனுடைய ஜடையிலேருந்து கொட்டினா அது எப்படி இருக்கும்? அதனால் என்ன பண்ணுறதுன்னு பயந்து போயிருந்தாங்க. ஏன்னா உலகம் முழுகிடும் அந்த தண்ணியில். அப்போது ஒரு மகான் ரிஷி இருந்தார், அவர் பேர் ஜான்மோ முனிவர். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கங்கையை தன் தலையில் வாங்கி காது வழியாக லிமிட்டடாக டேம் கட்டி விட்ட மாதிரி விடுறாரு. ஜான்மோ முனிவர் அந்த காது வழியாக விட்டதுனால அந்த ஜான்வி அப்படின்னு பேர், கங்கைக்கு இன்னொரு பேர் ஜான்விங்கிறது. அந்த வாட்டர்னால தான் ஆஷஸ் எல்லாம் இதாகி இன்றைக்கி வந்தது. இது ரொம்ப விசித்திரமாக இருக்கிற ஒரு ஸ்டோரி தான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அதுக்கும் ஸ்கேல் வச்சாக்கா அது கலிஃபோர்னியாவில் போய் முடியுது. அங்கே ஆர்சியில் இருக்குது, ஆஷ் ஐலண்டெல்லாம் இருக்குது. ஒரு பாயிண்ட் அது என்னது, பாதாள லோகம்ன்றது. இங்கே திருவிக்கிரம அவதாரம் எடுத்து ஏன் சாமி வந்தார் நம்ம கேரளாவில் குருவாயூர் பக்கத்துலன்னா, இந்திர பதவி வேணுங்கிறதுக்காக இவன் தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கான். யார், நம்ம பலி சக்கரவர்த்தி. அப்போ அதை தடுக்கணும். அதுக்காக குள்ள பையனாக அவர் வாமன அவதாரம் எடுத்து கொடையோட சாமி வந்து, எனக்கு தானம் கொடுக்குறியா, நான் நம்பூதிரி 3 அடி கொடுத்தா போகிறேன் என் காலில் கொடுக்குறேன்றான். இவனுடைய குரு சுக்கராச்சாரியார் சொல்கிறார், வந்திருக்கிற விஷ்ணு உன்னை ஏமாற்ற வந்திருக்கான், ஒத்துக்காதேன்னு. பரவாயில்ல, தானம் கொடுக்குற போது சாமியோட கை கீழே இருக்கும், எனது மேலே இருக்கும், எனக்கு பெருமை தானேன்றான். அப்பயும் சுக்கராச்சாரியர் என்ன பண்ணுறாரு, தானம் கொடுக்குறதுக்கு கமண்டத்தில் தண்ணி ஒன்றும் இல்லையா, அதுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறாரு வண்டு மாதிரி எடுத்து. அப்போ வாமனாவதாரம் எடுத்து அந்த சாமி என்ன பண்ணுறாரு, தர்பை எடுத்து குத்துறாரு, ஏதோ அடிச்சுன்னு இருக்குன்னு. சுக்கராச்சாரியாருக்கு ஒரு கண்ணு போகும், அப்படி தான் போகுது. அவர் கோவம் வருது, என் சிஷ்யனையும் என் பேச்சை மதிக்கலை, பெருமாளும் என்னை ஏமாற்றிட்டான், உங்கள் சங்காத்தமே எனக்கு வேணாம், எனக்கென்று தனி நாடு, எனக்கென்று தனி மக்கள் அப்படின்னு சொல்லி அவர் கேரளாவில் இந்த நிகழ்ச்சி நடந்தது இல்லையா, அங்கேருந்து கடலோரம் போய் அரப் நாட்டில் முகமது நபி அவர் தான். உங்கள் சுக்கராச்சாரியார்னு யாரை சொல்கிறீங்களோ அவர் தான் வந்து முகமது நபி. இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் தான் முஸ்லீம் ரிலீஜனே வந்தது. ரஃப்லி அரௌண்ட் 1400 AD ஜீசஸ்க்கு அப்புறம் வந்த காலகட்டங்கள். அதனால தான் சாஹிபுங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரவாரம் இல்லையா, சுக்கராச்சாரிய நாள் சுக்கரவாரம், வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு ரொம்ப விசேஷம். அவங்க செய்கிற தொழிலெலாம் பார்த்தா சுக்கரனுக்குள்ள தொழிலெலாம் இருக்கும். ஜுவல்லரி, துணி கடைங்க, இந்த மாதிரி சுக்கரனுக்கு எந்த தொழில்கள்லாம் உண்டோ அதிலெல்லாம் தான் முஸ்லீம்க்கு இருப்பாங்க. ஏன்னா அவரோட வழியில் வந்தவங்க இவங்கெல்லாம். ஸோ இந்த 3 அடி அளந்த போது 1 அடியால் மண் அளந்து 2 அடியிலிருந்து பலி சக்கரவர்த்தி இருக்கான் இல்லையா, அவன் தலைமையில் இங்கே வைங்க 3வது அடிக்கின்றான். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ என்னுடைய ரொம்ப உகந்த பக்தன் இருக்கான் பிரகலாதன், அவனுடைய வம்சத்தில் வந்தவன், அதனால் நான் உனக்கு நல்லது தான் செய்வேன், கெட்டது செய்ய மாட்டேன். இப்போத்துக்கு இந்திர பதவி காலி இல்லை, அது வரைக்கும் நான் உன்னை பாதாள லோகத்துக்கு சக்கரவர்த்தியாக போடுறேன், நீ இருந்துக்கிட்டுரு, அடுத்த யுகத்தில் நீ இந்திர பதவியை அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் இன்றைக்கி அமெரிக்காவில் யாரோ ஒருத்தர் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை பில்கேட்டாக இருக்கலாம், எலான் மஸ்காக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் இருப்பான். அவன் தான் வந்து சுக்கராச்சாரியாருடைய பேச்சை கேட்காம அதுக்கப்புறம் சாமிக்கிட்ட வரம் வாங்கிட்டு பாதாள லோகத்துக்கு சக்கரவர்த்தியாக போய் அடுத்த யுகத்தில் இந்திர பதவிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவன். அப்போ இந்தியாவிலேருந்து குடையிற போது பாதாள லோகம்ன்றது எது, இப்படி தானே வரும். ஸோ பாதாள லோகம், பாதாள லோகத்துக்கு சக்கரவர்த்தி, இதுமாதிரி பல நுணுக்கங்கள் நம்முடைய புராண கதைகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த பல நிகழ்வுகள் ஒரே மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி வெதர் த ரியலி ஸோ மெனி திங்ஸ் ஹேப்பன்ன்றதை விட இந்த ஊராக சுற்றிக்கிற இந்த யாத்திரிகள் காது வழியாக போய் ஊராக சொன்ன கதைகள் இருக்கு இல்லையா, அதுதான் எல்லா நாட்டிலையும் வேறு வேறு கண்ணு காது மூக்கு எல்லாம் வச்சு
வேறு கதைகள் மாதிரி ஆகிப்போச்சு அப்படிங்கிறது இன்னொரு சித்தாந்தம். ஸோ வி டோன்ட் நோ வாட் ஹேப்பன். பட்டு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. நான் சொல்கிற போக்கில் யோசனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இல்லைனா இவ்வளோ பெரிய ரோமில் ஏன் அவ்வளோ ரோம சாம்ராஜ்யம் அவ்வளோ பெருசாக வந்துச்சு இல்லையா? ரோமன் கிங்டம், ஜூலியஸ் சீசர் எல்லாம் எவ்வளோ பெரிய கிங்ஸாக இருந்தாங்க. உலகத்தை அவங்க பெரிய அளவுக்கு ஆண்டாங்களா இல்லையா? இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன. உலகத்தில் நிறைய இடத்துல இப்படி இருக்குது. உலகம் பூரா ஒன்றா தான் இருந்துச்சு ஒரு காலத்தில். இந்த கடல் உள்ளே நுழையிற போது பூமி கட் ஆகிடுது. அதனால தான் நீங்கள் மேப் பார்த்தீங்கன்னா அட்லாஸ் தொங்கின்னு இருக்கும் எல்லாமே. இன்றைக்கி நீங்கள் ஆஸ்திரேலியாக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே டார்வின்னு ஒரு இடம் இருக்குது. ரொம்ப உள்ளே போகணும். அங்கே எல்லாம் அந்த காட்டு மிராண்டிக்கு மாதிரி இருக்கிற ஜனங்கள்லாம் இன்றைக்கி இருக்காங்க. அபார்ஜின்ஸுன்னுவாங்க. அந்த இடத்துல ஒரு மலை இருக்குது. நம்ம ஊரில் எப்படி திருவண்ணாமலைக்கு நம்ம கிரிவலம் போகிறோமோ அந்த மாதிரி அங்கே ஒரு மலை இருக்குது. அதை எல்லோரும் சுற்றுறாங்க. அதுக்கு பேர் ஐயர்ஸ் ராக். தமிழில் சிவபெருமான ஐயரே அப்படின்னு சொல்லுவாங்க. மரியாதைக்குரியவர் அப்படின்னு அர்த்தம். இந்த ஐயர்ஸ் ராக்கை கிரிவலம் சுற்றுற மாதிரி அவங்க சுற்றுறாங்க. ஒன்று, அந்த ஐயர்ஸ் ராக்கிலேருந்து ஃபியூ கிலோமீட்டர்ஸ் போனால் அங்கே ஒரு பெரிய குகை இருக்குது. அந்த குகைக்கு அவங்க வச்சுருக்கிற பேர் என்னென்னா மோர்கன்ஸ் கேவ்னு. எம்யூஆர் இல்லை, MORGANS. நான் போயிருக்கேன் அங்கெல்லாம். அப்போ அந்த முருகனுடைய கேவுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஐயர்ஸ் ராக்கு. மலையை சுற்றி வர்ற பழக்கமெல்லாம் அங்கே இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாமியானா மாதிரி போட்டு அதுக்கெல்லாம் நல்ல விபூதி பட்டு உடம்பெல்லாம் பூசின்னு மேலே ஒரு வெள்ளைத்துண்டை போத்தின்னு இடுப்பில் ஒரு வெள்ளைத்துண்டை கட்டின்னு உட்காந்து அவன் டோலக்கு வாசின்னு இருப்பான். இதெல்லாம் நம்ம சைவ சித்தாந்தத்தில் இருந்த பழக்க வழக்கங்களை வைத்துக்கொண்டு அங்கே அந்த பழக்க வழக்கங்கள் அப்படியே இருக்குங்கிற மாதிரிக்கான ப்ரூஃப்கள். அண்டு இதுக்கு போயிருக்கு. நீங்கள் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் இருக்குது இல்லையா? அங்கெல்லாம் போனீங்கன்னாக்கா அவங்க வச்சுருக்கிற பேரெல்லாம் விசித்திரமாக இருக்கும். அவங்களுடைய கடவுள் பேர் என்ன தெரியுமா? வீரகேசரி. வீரகேசரின்றது யார்? முருகப்பெருமான்கிட்ட 9 தலைவர்கள் இருந்தாங்க இல்லையா? சேனாதிபதிகள், வீரபாகு அந்த மாதிரி. அதில் ஒருத்தர் வீரகேசரி. ஸோ அவர் அங்கெல்லாம் போயிருக்கார். பிற்காலத்தில் ஸ்பெயின்காரங்க அந்த நாட்டெல்லாம் பிடிச்சதுனால அந்த இன்ஃப்ளூயன்ஸில் ஒரு 400 வருஷத்துக்கு முன்னால் அங்கே சர்ச்செல்லாம் கட்டியிருப்பாங்க. ஸ்பானிஷ் சர்ச்சஸ் எல்லாம் கட்டியிருப்பாங்க. ஆனால் அங்கே இன்றைக்கும் இந்த ஜனங்க இருக்காங்க இல்லையா? அவங்க சூரியனை கும்பிடுறாங்க. அவங்க கும்பிடுற அந்த சிவிலைசேஷனுக்கு என்ன பேர்? இனன்கா சிவிலைசேஷன் பேர். இனன்கா, இனன்னா தமிழில் சூரியன் அர்த்தம். எங்கள் பழனி மலைக்கு போனீங்கன்னா கீழே திருவாவினன்குடின்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே எழுதியிருப்பாங்க, இங்கே இருக்கிற முருகனை திருன்னா மகாலட்சுமி, ஆன்னா காமதேனு, இனன்னா சூரியன். இந்த மாதிரி இவங்கெல்லாம் கும்பிட்டுருக்காங்க. அப்போ இனன்னா யார்? சூரியன். இப்போ அங்கே இருக்கிற சிவிலைசேஷனுக்கு என்ன பேர்? சூரியனை கும்பிடுகிற ஒரு சிவிலைசேஷன். அதனால் இனன்கா சிவிலைசேஷன் பேர். அவங்களுடைய ஆள் வீரகேசரி. அதே மாதிரி புத்தர் இருந்தார் இல்லையா? அவர்கிட்ட 7 பேர் குதிரை மேலே இருந்தாங்க. சப்த ரிஷிகள்னு வேணால் நீ வச்சுக்கலாம். 7 இவங்க குதிரை மேலே போயிருக்காங்க. போனபோது அவங்க ஒரு நாட்டை உருவாக்கியிருக்காங்க. அந்த நாட்டு பேர் தான் ஹங்கேரி. ஹங்கேரியினுடைய தலைநகம் என்ன? புடாபெஸ்ட். புடாபெஸ்ட்னா என்ன? புத்தருடைய ஃபெஸ்டிவிட்டிஸ் இருக்கிற ஊருன்னு அர்த்தம். புடா ஃபெஸ்ட். ஸோ ஹங்கேரியில் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ அமெரிக்காவில் போங்க, எந்த கண்ட்ரியில் போனாலையும் ஏதோ ஒரு வகையில் இந்தியாவினுடைய சிவிலைசேஷன் அதனுடைய பாதிப்புகள் நிறைய இடங்கள்ல இருக்கும். இல்லைன்னா இந்தியாவை கண்டுபிடிக்கிறேன்னு ஒரு கொலம்பஸ் கிளம்புறான். அவன் இந்தியாவுக்கு வராமல் அமெரிக்காவில் போய் சேர்ந்து போகிறான். அதனால் இன்றைக்கும் அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு என்ன பேர்? ரெட் இண்டியன்ஸ்னு பேர். அந்த அமெரிக்காலேயும் இதே மாதிரி குகைகள்லாம் இருக்குது. ஆஸ்திரேலியாவில் இந்த மாதிரி குகைகள் இருக்குது. நம்ம ஊர்லேயும் இருக்குது. நம்ம ஊரில் நீங்கள் கைலாஷ் போகிறீங்க இல்லையா? அந்த இடத்துல நைனிடால் பக்கத்தில் ஒரு குகை இருக்குது. பாதாள புவனேஸ்வர்னு பேர். இப்படி தான் இடுக்கமாக இருக்கும். நீ படுத்து தான் உள்ளே நுழையணும். உள்ளே போனேன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய இடம் இருக்கும். அவங்க சொல்கிறாங்க பஞ்ச பாண்டவர்கள் இங்கே ஒழிஞ்சு நின்றாங்க. இங்கேருந்து கைலாசத்துக்கு அவங்க ஒரு வழியாக போனாங்க. இப்போ அந்த வழியாக போகிறதுக்கு அடைச்சி இருக்குது, பாம்புங்கெல்லாம் காவல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விசாகப்பட்டினத்துக்கிட்ட போனீங்கன்னாக்கா புர்ரா கேவ்ஸ்ன்னு இருக்குது. அதுவும் இந்த மாதிரி தான். கடல் உள்ளே நுழைஞ்சதுனால ஒரு கேவ் மாதிரி இருக்கும். அதுவும் இதே மாதிரி தான். இப்போ வெளிநாடுகளில் இருக்கிற கேவ்ஸ் எல்லாம் அவங்க அழகாக லைட்டிங் எல்லாம் போட்டு உள்ளே போட்டிலெல்லாம் போகிற அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. நாம் ரொம்ப ப்ரிமிட்டிவ் இல்லையா? அதனால் அது அப்படியே தான் வச்சுருக்கோம். ரொம்ப இறங்குறது ஏறுறது எல்லாமே கஷ்டமாக தான் வச்சுருக்கோம். ஸோ உலகம் பூரா ஒன்றாக இருந்த காலம் ஒன்று இருந்துச்சு. கடல் கொண்ட போது நீங்களும் தமிழ் இலக்கியத்தில் கடல் கொண்ட கபாலபுரமெல்லாம் படிக்கிறீங்க. இன்றைக்கி திருச்செந்தூர் இருக்குது. திருச்செந்தூரில் நம்ம பார்க்குற முருகன் கோவில் ஒரிஜினல் கிடையாது.
இன்றைக்கும் கடலுக்குள்ளே போனாக்கா அங்கே ஒரு பழைய காலத்து முருகன் கோயில் இருக்குது, அங்கே ஒரு விளக்கு எரிஞ்சின்னு இருக்குது, அதுதான் ஒரிஜினல் திருச்செந்தூர் கோயில்னு சொல்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ காலம் மாறிக்கிட்டே இருக்குது. அதில் கீழது மேலா மேலது கீழா மாற்றும் தோற்றம். காலம் என்பது கரங்கு போர் சுழன்று கீழது மேலா மேலது கீழா மாற்றும் தோற்றம்னு மனோமணியத்தில் வரும். ஒரு சக்கரம் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும், கீழே இருக்கிறது மேலே போகும், மேலே இருக்கிறது கீழே வரும். இது வந்து ஒரு மாய தோற்றம் என்ற வகையில் சொல்கிறார்கள். அதனால் இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குற போது நீங்கள் பார்க்குற ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எல்லாம் வேறு. எல்லாம் வெள்ளைக்காரங்க அவங்கவுங்க நாட்டை ஆண்ட போது தங்களை பெரிய அறிவாளிகள்னு காட்டிக்கிறதுக்காக ஹிஸ்ட்ரியெல்லாம் மாற்றி விட்டாங்க. இல்லைன்னா நம்மக்கிட்ட அவங்களெல்லாம் விட ஈஜிப்சியன்ஸ், சைனீஸ், இந்தியன்ஸ் இவங்கெல்லாம் வந்து பழைய நாகரிகத்துக்கு சொந்தக்காரர்கள். உலகத்தில் பல இடங்களில் நம்முடைய பாதிப்புகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம பண்ணலை. இப்போது அலெக்சாண்டர் இந்தியா மேலே படையெடுத்து வருதான், அவனுக்கு எல்லா சோல்ஜர்ஸும் டயர்டாகி போகிறாங்க ரொம்ப வருஷம் யுத்தம் பண்ணி. ஆனால் அவன் கிரீஸுக்கு திரும்பி போகிற போது கடலில் எல்லோ ஃபீவர் வந்து மஞ்சக்காமலை வந்து அவன் செத்து போகிறான். அப்போ அவங்க கூட இருந்த நிறைய பேர் மலை ஏறி இறங்க முடியாமல் டயர்டாகிட்டு இன்றைக்கும் இமாச்சல் பிரதேஷ் இல்லை அந்த பக்கம் இருக்கு இல்லையா மலைகள், நார்த் ஈஸ்ட்டில் அந்த மலைகளில் தங்கி போனவங்க இருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம ஜனங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க காட்டுக்குள்ளே இப்போயும் இருக்காங்க. அலெக்சாண்டர் கூட வந்தவங்களுடைய பரம்பரையில் இருக்கிறவங்க அப்படின்னு அதுவும் ஹிஸ்ட்ரி எல்லாம் ப்ரூவ் ஆகிருக்கு. அந்தமான்லாம் போகிறீங்க, அங்கேயும் வந்து காட்டு மிராண்டிகள் மாதிரி ஜனங்கக்கிட்டலாம் டச்சுக்கு போனால் நம்ம சாப்பாடுலாம் சாப்பிட்டா ஒத்துக்காது இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியினர் இருக்காங்க. அங்கேயும் இருக்குது, அந்தமான்லேயும் இருக்குது. ஸோ எங்கெல்லாம் இந்த கடல் வழியாக ஜனங்க போய் ஸ்டாக்னண்ட் ஆகிட்டாங்களோ அங்கெல்லாம் இன்றைக்கும் அந்த ஆட்கள் எல்லாம் இருக்காங்க, எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. அமெரிக்காவில் 5 இடத்துல அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு சினிமா வந்துச்சு, அதில் அரை மணி நேரம் காட்டுவாங்க. அதனால் இப்போ வசதி எலக்ட்ரிசிட்டிலாம் போட்டு போட்டெல்லாம் உள்ளே போகிற மாதிரி. படத்து பேர் டக்கு ஞாபகம் இல்லை, மெக்கனாஸ் கோல்டுன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு படம் அமெரிக்காவில். ஸோ அந்த மாதிரி இருக்குது. உலகம் பூரா எல்லா இடத்துலையும் இந்த மாதிரியான இடங்கள் இருக்குது. காலம் மாறிக்கினே தானே இருக்கும். இப்போது நீங்கள் ராமேஸ்வரம்ன்றீங்க, ராமேஸ்வரத்தில் இன்றைக்கி கூட்டின்னு போகிறாங்க, ஒரு டூர் மாதிரி கூட்டின்னு போகிறாங்க. ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடி இந்த இடத்துல இருந்தது, இந்த இடத்துல இருந்ததுன்னு வாங்க, அங்கே தனுஷ்கோடி இப்போ இல்லை இல்லையா. அதே மாதிரி ராமர் பாலம்ங்கிறாங்க, ராமர் திரேதாயுகத்தில் கட்டினது. இதை யாரும் நம்பாது இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து சேட்டிலைட் ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்தா ராமர் பாலம் இருந்திருக்கு அப்படின்னு ப்ரூவ் ஆகுது இல்லையா. ராமர் பாலம் இருந்திருக்கு. ஸோ பல விஷயங்கள் அந்த காலத்தில் சொன்னாங்க. அதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இப்போ ஒவ்வொன்றா வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த விஞ்ஞான யுகத்தில் சேட்டிலைட் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தா இந்த மாதிரிலாம் இருந்தது உண்மைதாங்கிற மாதிரி. இதில் ஒரு புரியாமல் போகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா காலம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். காலம் அப்பப்போ மாறிக்கிட்டு இருக்கும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் பொதுவதென்று உலகத்து இயற்கை. பழசு போனோம் புதுசு வரணும். இப்போது நீ வந்து 5 வருஷத்துக்கு முன்னே போட்ட ட்ரெஸ்ஸும் உங்கள்கிட்ட ஏதாவது இருக்குதா? நீ வளர்ந்துட்டானா ட்ரெஸ்ஸும் மாறி போச்சு. இப்படி தான் எல்லாமே மாறிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ யூ ஆர் ஜஸ்ட் விட்னஸஸ் டு வாட் ஹேப்பன்ஸ் அரவுண்ட் அஸ். பல விஷயங்கள் அப்படி தான். நம்முடைய ஃபுட் ஹேபிட்ஸு, நீங்கள் ஒரு காலத்தில் பிஸான்னா என்னென்னு யோசனை பண்ணி பார்த்துருப்பீங்களா? இல்லை இப்போ பிஸான்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நிறைய இடத்துல பிஸா ஹட் வந்துச்சு, நிறைய இடத்துல உங்களுக்கு அமெரிக்கன் காஃபி ஷாப்ஸ் எல்லாம் வந்துடுச்சு, நம்ம ஊர்லேயும் வந்துடுச்சு, எல்லா ஊர்லேயும். அண்டு நம்ம ஊர் காஃபியே வந்து 30 ரூபாய்க்கு சூப்பராக இருக்குது. அதை விட்டு அவங்க காஃபி 250 ரூபாய்க்கு வாங்கி கட்டுமீன் உட்காந்துக்கும் இல்லையா. ஜனங்களுக்கு ஒரு சேஞ்ச், இது லா ஆஃப் லைஃப் பண்ணுவாங்க. மாற்றங்கள் தான் மாற்ற முடியாத விஷயங்கள்ன்ட்டு இப்போ தண்டை செலவு பண்ணி நிறைய விஷயங்கள் நாம் போய் மாட்டிக்கிட்டு இருக்கோம். காலம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உடை, உணவு, பழக்கங்கள், மொழி எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது. ஈவன் மொழியே அழிந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி பல பாஷைகள் இந்தியாவில் கிடையாது. பீகார்லலாம் போஜ்பூரி இருந்தது, இன்றைக்கி அங்கேயும் ஹிந்தி அப்படியே வந்துடுச்சு, பல வந்துடுச்சு. நாளடைவில் எல்லாம் பிரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆந்திரா தெலுங்கானாவும் ஆந்திராவும் பிரிஞ்சிடுச்சு, பீகார் ஜார்க்கண்டு அதுன்னு பிரிஞ்சிடுச்சு, சத்தீஸ்கரும் மத்திய பிரதேஷ் பிரிஞ்சிடுச்சு, உத்தராஞ்சல் உத்தரகாண்டுக்கும் யூபியும் தனியாக பிரிஞ்சிடுச்சு இல்லையா. இப்படி எல்லாம் நாளடைவில் எல்லாம் மாறிக்கிட்டே தான் இருக்குது. இதெல்லாம் தனியாக எல்லாம் ஒன்றா தான் இருந்துச்சு. நீ பார்க்குற தமிழ்நாடு 1950 வரைக்கும் பார்ட் ஆஃப் கேரளா, பார்ட் ஆஃப் ஆந்திரா எல்லாத்தையும் ஒன்றா தான் சேர்த்து வச்சுருந்துச்சு. ஆந்திரா பிரிகிற போது திருப்பதி நமக்கு வேணும்னு நம்ம கேட்டோம், அவங்க முடியவே முடியாதுன்ட்டாங்க. அப்போ மாப்போசி விஞ்ஞானம் பெரிய போராட்டமெல்லாம் போட்டு திருத்தணி உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னாங்க. ஆனால் திருத்தணி நமக்கு வந்துச்சு, திருப்பதி ஆந்திராவுக்கு போகுது. முன்னவனார் கோயில் பூஜைகள் முற்றிடின் வாரி வளம் கொண்டும்.
கோயிலில் பூஜை நல்லா நடக்கலன்னா ஒழுங்காக மழை பெய்யாது, இல்லை ரொம்ப பெஞ்சு கழுத்தாக இருக்கும். கர்ணம் களவும் மிகுத்திடும். உலகத்தில் போய் பித்தலாட்டம் திருடு எல்லாமே நடக்கும். நம்ம கோயிலில் எதுக்கும் அர்ச்சனைக்கு டிக்கெட்டு, அபிஷேகம் டிக்கெட்டு, அந்த பூஜை இந்த பூஜை கிடையாது. எல்லாருக்கும் ஒரே பூஜை, ஒரே நைவேத்தியம். அது போக 3 கோயிலில் யாகம் எல்லாம் நல்லா தானே வச்சுருக்கோம். ஒழுங்காக கும்பிட்டு உருப்பிடப்பார். எங்கே போயும் ஒன்றும் இல்லை. நான் போகாத கோயிலா? நான் எவ்வளோ வருஷமாக கோயில் சுற்றின்னு இருக்கேன். எங்கேயும் ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. நம்ம கோயில் நல்ல கோயில், நல்லா வச்சுருக்கோம். லாட் ஆஃப் எனர்ஜி இஸ் தேர். ஒழுங்காக கும்பிடு. எதுக்கு தண்டத்துக்கு ஊராக டிக்கெட்டு போட்டுக்கிட்டு பஸ்லேயும் ரயில்லையும் அலைஞ்சேன்னு உட்காந்துன்னு இருக்கேன். ஒரு நாட்டின் இரவு தமுக்கடிப்பவரின் மகன் அவனது தந்தைக்காக தமுக்கடிக்கச் சென்றபோது, மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி பந்து சஹா நாஸ்தி அர்த்தம் நாஸ்தி கிரகம் நாஸ்தி தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத என்று ஆதிசங்கரர் அருளிய வைராகிய ஸ்தோத்திரத்தை மக்களுக்காக சொல்லியிருக்கிறான். அதை கேட்ட அந்நாட்டு மன்னன் மறுநாள் காலை அவன் வீட்டுக்கே சென்று அவனுக்கு பரிசு கொடுத்து கௌரவித்திருக்கிறான். இதற்கு காரணம் அந்த தமுக்கடிப்பவரின் மகன் முன்ஜன்மத்தில் ஒரு வேதாந்தியாக இருந்ததாகவும் அவனது முன்ஜன்ம வாசனையால் தான் இந்த ஆதிசங்கரின் ஸ்தோத்திரத்தை அவனால் நினைவு கூர்ந்து சொல்ல முடிந்தது என்றும் ஆன்மீக பதிவுகள் கூறுகின்றன. அவ்வாறு முன்ஜன்மத்தில் வேதாந்தியாக பிறந்து ஞானியின் நிலையில் முன்ஜன்ம வாசனையை பெற்றிருந்த ஒரு மனிதன் இப்பிறவியில் ஏன் தமுக்கடிப்பவரின் மகவனாக பிறக்க வேண்டும்? இதுக்கு பல பிரிவுகள் இருக்கும். பொன்னரபி ஜனனம், பொன்னரபி மரணம் சொல்லி. இந்த கதையில் வருகிற ஆள் ஒரு காலத்தில் பெரிய ராஜாவாக இருந்தான். அந்த காலத்தில் 48 வயசான உடனே மகன்கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு இவங்க காட்டில் போய் உட்காந்து தவம் பண்ணுவாங்க. அதுக்கு வானப்பிரஸ்தம்னு பேர். காட்டில் போய் உட்காந்து தவம் பண்ணுறது. அப்படி இந்த ஆள் பரதன்னு பேர் அவனுக்கு. அவன் தவம் பண்ணிட்டு இருக்கிற போது ஒரு நிறை கர்ப்பிணியான மான் தண்ணி குடிக்கிறதுக்கு வருது. அப்போ தூரத்தில் சிங்கத்தோட கர்ஜனை கேட்ட உடனே ஜம்ப் பண்ணுது. அந்த மான்குட்டியை டெலிவரி பண்ணிட்டு தாய்மான் செத்து போகுது. இருந்தாலும் கரையில் உட்காந்துருந்தாலும் அதை பார்த்துட்டு அந்த குட்டி மானை எடுத்துன்னு போய் அதுக்கு ஏலத்தாளெல்லாம் போட்டு பாலெல்லாம் கொடுத்து வளர்த்துன்னே இருக்காரு. நாளடைவில் இவர் நம்ம ராஜாவாக இருந்தோம், தவம் செய்யறதுக்காக வந்திருக்கோம் எல்லாத்தையும் மறந்து போயிட்டு இந்த மான்கிட்டேயே ரொம்ப லவ் வச்சுட்டு அதுக்கு கொஞ்சிக்கின்னு உட்காந்துனே இருந்தார். இவர் சாகிற நேரம் வருது. ஐயோ நான் போயிட்டேன், இந்த மானுக்கு யார் கதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மானையே பார்த்துன்னு சேகரன். இது வரைக்கும் பேஸ் ஒன் ஸ்டோரி. அவர் மானே நினச்சிக்கிட்டு செத்ததுனால அடுத்த பிரிவில் மானா பிறகுறார். அப்போ நம்ம மான்குட்டி எங்கே இருக்குதுன்னு தான் அவருக்கு முதல்ல வருது. ஓடி போய் பார்க்குறாரு. பார்த்தா அது மற்ற மான் கூடலாம் சேர்ந்து விளையாடினே இருக்குது. அதனால் நம்ம புத்தி கேட்டு போயிட்டோன்னு சொல்லி இந்த ரிஷிகள் எல்லாம் யாகம் வளர்க்குற இடத்துல போயிட்டு அந்த மான் அப்படியே உட்காந்து சோறு தண்ணி இல்லாமல் அந்த மந்திரங்களை கேட்டு கேட்டு இறந்து போகுது. இது 2வது பிறவி. 3வது பிறவி அது ஒரு விறகு வெட்டினுடைய குடும்பத்தில் பிறக்குது. பிறந்த போதே ஞானம் இருக்குது. ஏன்னா தவம் செஞ்சு செத்த மானுடைய ஆத்மாவுடைய ரிவைவல் அது. ஆனால் ஊமை மாதிரி நடிக்கிறார். அப்போ அவங்க என்னடா இது ஊமை மாதிரி இருக்கு, இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு துரத்தி விட்டுறாங்க. அவங்க துரத்தி விட்ட போது இவர் ஒரு விறகு வெட்டியினுடைய குடும்பத்தில் போய் இருக்கிற போது அவன் சொல்கிறான், தண்டோரா போடுற வேலை இருந்து, ஆனால் இந்த ஊமையை வச்சுன்னு என்ன பண்ணுறது, நான் 4 நாளைக்கு வெளியூர் கூட போக முடியலன்னு. அப்போ இவருக்கு 12 வயசு ஆகிடுது. நான் பேசுவேன் அப்படின்னு நடித்து தண்டோரா போகிறார். அப்போ தான் இது தண்டோரா மேலே உப்பரிகையில் ராணியும் ராஜாவும் நிற்கிறாங்க. இவர் 4 முனையில் இருக்கணும். அப்போ மாதா நாஸ்தின்னா அம்மா பொய், பிதா நாஸ்தின்னா அப்பா பொய், நாஸ்தி பந்து மித்திரக உறவும் சுற்றமும் பொய், தஸ்மின் ஜாகிரத ஜாகிரத ஆத்மாவே ஜாகிரதை அறிந்து உலகம் ஆயிலும் மாட்டிக்காதேன்னு. ராஜா பார்க்குறான், என்னடா வித்தியாசமாக இருக்குதுன்னு. நீ யாருப்பா என்னப்பான்னு சொல்ல, நான் முன்ன விட பெரிய ராஜா வந்தவன், மானா பார்த்து விறகு வெட்டி குடும்பத்தில் பிறந்து பார்த்து தண்டோராட்சினுக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவோம். இதுதான் இந்த கதை. எப்படி இதெல்லாம் பிறவிகள் நிகழ்கின்றன. இப்போ யாராக இருந்தாலும் இந்த உலகத்தின் மேல் நாம் வைக்கிற எண்ணங்களை வைத்து கொண்டு தான் நமக்கு அடுத்த பிரிவு வருது. அதனால் தேவாரத்தில் என்ன சொல்கிறாங்க, மற்று பற்று இன்றி நின் பாதமே பாவித்தேன், பெற்றத்தால் பிறந்தேன் இனி பிறவா வரம் எய்துவேன். எல்லா ஆசைகளையும் விட்டுட்டு மற்ற பற்று இன்றி கடவுளே நான் உன்னை மாத்திரம் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏதோ எங்கள் அம்மா அப்பா பெற்று போட்டதுனால பிறந்துட்டேன். இப்போ நான் உன்னையே நினச்சிட்டு இருக்கிறதுனால இனிமேல் பிறக்க மாட்டேன், இனி பிறவா வரம் எய்துவேன் அப்படின்னு. அதனால் எண்ணங்கள் தான் வாழ்க்கை. நம்ம ஒவ்வொருத்தரும் சாகிற போது நமக்கு ஒரு சித்திரம் வரும்.
சித்திரம் என்னென்னா சீக்ரெட் போர்ட்ரைட், அதுதான் சித்திரகுப்தம். சித்திரம்னா ஓவியம், குப்தம்னா ரகசியம். சித்ரா குப்தம்ன்றது ஒரு ஆள் கிடையாது, அவன் உட்காந்து கணக்கெல்லாம் எழுதி நிற்கிறது கிடையாது. நீ சாகிற போது உன் கண்ணெதிரில் ஒரு சினிமா மாதிரி ஒன்று வரும், அதுதான் சித்திரகுப்தம், ஓவிய ரகசியம். அதில் நீ இந்த உலகத்தில் ஏன் பிறந்த, என்ன சொல்லிக்கிட்டு என்ன அச்சீவ் பண்ணணும்னு வந்த, எப்படி மாயிலெல்லாம் மாட்டிக்கிட்ட அப்படின்னு ஒரு சினிமா காட்டுவாங்க. இந்த சித்திரகுப்தம் தான் நம்முடைய கண்டினியூஸ் பர்த்துங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயம். இப்போ அடுத்த பிறவி வரும், நம்ம எந்த எண்ணங்களோடு போகிறோமோ அந்த எண்ணங்களை நிறைவேற்றி கொள்வதற்காக நமக்கு பிறவி வரும். வந்துக்கினே தான் இருக்கும் பிறவி. அதுலேருந்து தப்பிக்கணும்னா ஏதோ ஒரு பிறவியிலே இந்த உலகத்தில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸு, பந்தம், பாசம் இதிலெல்லாம் தப்பிச்சு ஒரு பிளாங்க் மைண்டு நம்ம கொண்டு வரணும். அதுதான் நிர்வாணம். நிர்வாணம்னாக்கா எண்ணங்கள் அற்ற ஒரு நிலை, எண்ணங்கள் இல்லாத, துணி இல்லாமல் தான் நிர்வாணம், எண்ணங்கள் இல்லாமல் தான் நிர்வாணம்ன்றது. ஸோ அந்த நிர்வாண நிலையை அடைஞ்சால் உனக்கு இந்த இடத்துல தாட்டே இருக்காது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வாழ்கிற காலத்திலேயே அவங்க உடம்பில் இருக்கிற ஆத்மாவையும் சரீரத்தையும் பிரிச்சிடுறாங்க. இந்த சரீரத்திலேருந்து ஆத்மா தனியாக வந்துடும். அதுக்கு பின்னால் இட் இஸ் நாட் எனிமோர் அண்டர் த ஜெயில் ஆஃப் த பாடி, ஃபெட்டர்ஸ் ஆஃப் தி பாடியில் கிடையாது. ஆத்மா தனியாக ஒரு ஜோதி, அது தனியாக வந்துடுது. அது தனியாக வந்த பின்னால் அதனுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ எல்லாருமே ஒரு பிஏ படிச்சிருப்பான், எம்ஏ படிச்சிருப்பான், எல்லாருமே பெரிய போஸ்ட்டுக்கு போயிடுறான். அதில் கிளர்க்காகிறவன் இருக்கிறான், பெரிய பதிவுக்கு போகிறவன், ப்ரைவேட் கம்பெனிக்கு போகிறவன் இருக்கான், எல்லாருமே இருக்கிறான். லக் இருக்குன்றதில்ல, இதுக்கு மேலே பொறுப்புன்னே இருக்குது. அதை வைத்துக்கொண்டு அவங்களுக்கு பதவிகள் கிடைக்கின்றன. ஏதோ ஒரு கோயிலில் சாமி சிலையில் வந்து உட்காரலாம். அது இல்லைன்னா ஒரு துருவனை மாதிரி ஒரு நட்சத்திரம், வைஷ்வருடைய மனைவி அருந்ததி மாதிரி ஒரு நட்சத்திரம், ஆருத்ரா நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம், இந்த மாதிரி நட்சத்திரம் ஆகலாம். அதுக்கு என்ன பேர்? ஒளி உடம்புன்னு பேர். உலகுயிர் திரளெல்லாம் ஒளி நெறி பெற்றிட அப்படின்னு வள்ளலார் சொல்கிறார் இல்லையா, அது மாதிரி லுமினஸ் பாடிஸ் ஆகலாம், ஸ்டார்ஸ் அந்த மாதிரி. அது இல்லைன்னா 11 ருத்ரர்கள் இருக்காங்க, அதில் ஆகலாம். அது இல்லைன்னா 12 ஆதித்யர்கள் இருக்காங்க, கேசாயனமா, கோவிந்தாயனமா, திருவிக்கிரமாயனா, அந்த மாதிரி அவங்களாம் ஆகலாம். இப்படி எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்குது. அது லிபரேஷனுக்கு அப்புறம் கிடைக்கும். உடம்புல நீ இருக்கிற வரைக்கும் கர்மா இருக்கும். கர்மாவெல்லாம் கழிச்சிட்டு நீ தனியாக ஆத்மாவை எடுக்கிற போது, உடல் வேறு ஆன்மா வேறாக பிரிக்கிற போது இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் உனக்கு கொடுக்குறாங்க. நீ எவ்வளோ தவம் செஞ்சுருக்கியோ அதுக்கு ஏற்ற மாதிரி கிடைப்பாங்க. இப்போ ஐஏஎஸ் பரீட்சை எல்லோரும் எழுதுகிறாங்க. அதில் நிறைய மார்க் வாங்கினவங்களுக்கு ஹோம் ஸ்டேட் கொடுப்பாங்க, கம்மி மார்க் வாங்கினவங்களுக்கு வேறு ஸ்டேட்டில் போஸ்டிங் கொடுப்பாங்க. உங்கள் ஊர்லேயும் இந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தவத்தில் உயர்ந்த நிலையை அடைஞ்சவர்களுக்கு இந்த சோலார் ஃபேமிலி, லூனார் ஃபேமிலியிலலாம் கிடைக்கும். அதுக்கடுத்து நட்சத்திரங்களாக கிடைக்கும். அதுக்கடுத்து இந்த கோயில்களில் உட்காந்துட்டு நீங்கள்லாம் படைக்கிறதெல்லாம் சாப்பிட்டுன்னுட்டு உங்களுக்கு இந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கு நல்ல செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்தந்த சாமிக்கு கொடுப்பாங்க. இது மாதிரி எல்லாமே உலகத்தில் ஒரு டிசிப்ளினில் இருக்குது. மக்களுக்கு எந்தெந்த உலக வாழ்க்கையில் காரு ஸ்கூட்ரு வாங்குறது, கல்யாணம் கட்டிக்கிறது, 2 குழந்தை பேக்கிறது, இதுதான் பெரிய விஷயம்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எவ்வளோ வருஷத்துக்கு இதையே பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பேன் இல்லையா. செல்லான் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் எடுத்தெடுத்து நான் நிலைத்தேன்ற மாதிரி தான் நம்ம சுற்றிக்கிட்டே இருப்போம் உலகத்தில். ஆனால் நாம் இதிலிருந்து தப்பிக்கணுன்னா எண்ணங்களற்ற நிலையை அடையணும். எண்ணங்கள் எதனால் உருவாகிறது? ஆசைகளால் உருவாகிறது. அப்போ ஆசானுகலம் துகளாயினபின் பேச அனுபூதி பிறக்கும். எந்த ஆசையும் இல்லாமல் போகணும். அது வரைக்கும் நீ யார்? பக்தன் தான். ஆனால் ஆசைக்கூர் பக்தனே நரணகிரி சொல்கிற மாதிரி ஆசைகளால் நிரப்பப்பட்ட பக்தனாக இருக்கேன். அப்போ பக்தியால் நான் உன்னை பல காலம்ங்கிற மாதிரி நிறைய பக்தி பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு நாளைக்கு பக்தி பண்ணி கொண்டிருந்தால் முக்தியை பெறலாமேன்னு கோபாலகிருஷ்ண பாரதியார் சொல்கிற மாதிரி உனக்கு அந்த முக்தி கிடைக்கும். முக்தி என்பது இந்த உடம்புல இருந்து ஆத்மாவை பிரித்து கொள்ளுகிற ஒரு பேரானந்தம். அது ஆயிடுச்சுன்னா யூ ஆர் ஈக்குவல் டு எனி டிவைன் எனர்ஜிஸ். உலகத்தில் இது வரைக்கும் வந்திருக்கிற டிவைன் எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் ஆவீங்க. இதெல்லாம் பலசு இருக்குது. தேவர்கள் ஆகிறது, திருப்பியும் உலகத்துக்கு வர்றது, இந்த மாதிரி. அதுலேயும் பல கந்தர்வர்கள் இருக்கிறாங்க. அவங்க தேவலோகத்தில் இருக்கிற மியூசிக் பார்ட்டி, கிண்ணறர்கள், கிம்புருவர்கள், இது மாதிரி பல யட்சர்கள், யட்சினிகள், இது மாதிரி பல இருக்குது. தேவர்களில் 33 கோடி தேவர்கள்லையும் இருக்குது. உங்கள் உலகத்தில் நேவி தனியாக, ஏர்ஃபோர்ஸு தனியாக, இன்ஃபேண்ட்ரி தனியாகலாம் இருக்குது இல்லையா, செஞ்சிலுவை சங்கம் தனியாக இருக்குதா இல்லையா, அந்த மாதிரி அங்கேயும் பிரிவுகள் இருக்குது. இந்த 33 கோடி தேவர்களாக இருந்து அந்த போர்ட்ஃபோலியோவெல்லாம் முடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் ஒரு மகானாக வருவேன், ஒரு பெரிய ரிஷி சித்தர் மகானாக வருவேன், மக்களுக்கு நல்ல செய்வேன். அதுக்கப்புறம் யுவர் சாய்ஸ், சாக மாட்டேன். அதுக்கப்புறம் யுவர் சாய்ஸ், ஏதோ ஒரு வகையில்
நீ வந்து நான் தவம் செஞ்சால் போகிறோங்கிற மாதிரி இருந்தால் இந்த ஜனங்க நடுவில் இருந்து மாட்ட மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப பெரியவர் இருந்தார், அலெக்ஸ் சித்தர்னு பேர். அவருக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. ரொம்ப பெரிய நிலவர், மாயாப்பூருங்கிற இடத்துல பிறந்தவர், ரொம்ப பெரிய போஸ்ட்டுக்கு வர வேண்டியவர். அவருக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. சால் போரிங் அப்படின்வார். எங்கேயோ ஒரு ஆஃப்டர் இல்லை ஒரு லுங்கி அரைவாசி கட்டிக்கின்னு ஒரு ஜுவல்லாம் போய் மாட்டிக்கின்னு சோறு தண்ணி காலெலாம் கையில் வச்சுக்க மாட்டார். ஒரு பரதேசி மாதிரி வாழ்ந்துருந்தார். லாஸ்ட்டில் அவர் இதில் போய் இறந்துட்டார். இமாச்சல் பிரதேஷில் எங்கேயோ போயிட்டு மண்டி என்ற ஊர்லேயும் எங்கேயோ போய் இறந்துட்டார். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த ஜனங்க நடுவில் மாட்டிக்கிறவங்களும் இருக்காங்க. எதுவுமே வேணாம் சொல்லி ஒரு பாம்புக்கு அந்த மாதிரி ஒரு உருவத்தை தேர்ந்தெடுத்து ஜனங்களே வர முடியாத ஒரு சின்ன பொந்துக்குள்ளே போய் பாம்பாக உட்காந்துட்டு உகவுக்குள்ளே தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. பாம்புக்கு ஞானம் ஜாஸ்தி. ஏன்னா மூச்சு காற்று இருக்கு இல்லையா, நமக்கே பாம்பு தான் குண்டலினின்றது. பாம்பாகவே ஆகிட்டால் பயங்கரமான யோக சக்தி கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ என்ன வேணால் ஆகலாம். இப்போ ரமணர் இருந்தார், ரமணனுடைய அம்மா வந்து பசுமாடாக வந்துச்சுன்றோம். ஸோ ஒரு லாஸ்ட் பட் ஒன் பர்த்தாக வரும்போது பசுமாடாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் பசுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நம்முடைய சனாதன தர்மத்தில். ஸோ வந்து என்றைக்கோ ஒரு நாள் யாராக இருந்தாலையும் பேக்கப் பண்ண வேண்டியதான். அப்படி பேக்கப்பே பண்ண முடியாத ஜனங்களுக்காக வர்றது தான் பிரளயம். அதை பற்றி தான் இப்போ தான் சொன்னேன் இல்லையா. பிரளயம் வர்றபோது எல்லாருமே பேக்கப் ஆகிடுவாங்க, திருப்பி வந்துடுவாங்க. திருப்பி வந்துக்கின்னே இருக்கும். ஒரு ஆள் இருந்தான், அவன் பேர் சஹஸ்ர கவச்சன். அவன் பகவான்கிட்ட தவம் பண்ணி கேட்டான், எனக்கு வந்து மரணம் இல்லாத நிலையை கொடுன்னு. பகவான் யாருக்கும் அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டேன். சரி எனக்கு 1000 கவச்சம் கொடு. அதில் அந்த ஒரு கவச்சத்தை பிக்கணுன்னா 12 வருஷம் தவம் செஞ்சு 12 வருஷம் எனக்கு எதிரில் வந்து சண்டை போடணும். அப்போ தான் ஒரு கவச்சத்தை எடுக்க முடியும். அப்படி வரங்கூடுன்னு. சரி நீரர். ஸோ இவன் என்ன பண்ணுறான், சஹஸ்ர கவச்சன் பூமியில் வந்து கொஞ்ச நாள் கழித்து புத்தி கேட்டு போகுது. இவனை ஒரு வழி பண்ணும். அதுக்காக தேவர்கள்லாம் போய் முறையிடுறாங்க. பகவான் சொல்கிறாரு, சரி நானே வரேன்ட்டு நாராயணன் தன்னை 2ஆக பிரிச்சுக்கிறார். ஒருத்தன் நரன், இன்னொருத்தன் நாராயணன். ஸோ பத்ரிகாசிரமம் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல நரநாராயண பர்வதம்னு இருக்குது இன்றைக்கும். அங்கே நரன் தவம் செய்வான் 12 வருஷம். நாராயணன் வந்து இவங்ககிட்ட சண்டை போடுவார். அதுக்கப்புறம் அவர் போய் உட்காந்துவார், அவன் வருவான். திருப்பி ஒவ்வொரு கவச்சமாக எடுத்துனே வர்றாங்க. 999 இன்ட்டு 24 வருஷம் ஆயிடுச்சு. எல்லா கவச்சம் எடுத்துட்டாங்க, ஒரு கவச்சம் பாக்கி இருந்துச்சு. அதுக்குள்ளே யுகப்பிரளயம் வந்துச்சு. ஸோ இவன் எங்கேருந்து வந்திருந்தான், சஹஸ்ர கவச்சம் சூரியனுடைய இடத்துலேருந்து வந்திருந்தான். ஆனால் நேராக சூரிய லோகத்துக்கு ஒரு கவச்சத்தோடு போட்டான். துர்வாச ரிஷிக்கிட்ட வரம் வாங்கிட்டு இந்த குந்தி தேவி என்ன பண்ணுறா, சூரியனை கூப்பிட்டு இது பண்ணுறா. உடனே ஒருத்தன் ஒரு கவச்சத்தோடு இருந்தான் இல்லையா, அந்த ஆள் பூமிக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. அவன் தான் கர்ணன். ஸோ இவன் அந்த கர்ணனை வந்து இதில் வச்சு தண்ணியில் விட்டுறான். கன்னி பொண்ணுக்கு கல்யாணம் என்ன ஆச்சுன்ற மாதிரி. ஸோ அவன் தான் கர்ணன். அவன் ஒரு தேர்வட்டி எடுத்து வளர்க்குறான். அவனுக்கு ஒரு கவச்சம் பாக்கி இருக்கு இல்லையா, அதை தான் நரநாராயணர்களாக இருந்தவங்க தான் இந்த மகாபாரத காலத்தில் அர்ஜுனனாவும் கிருஷ்ணனாவும் வந்தது. அதனாலே இவங்க அஜ்ஞாதவாசம் போய் அந்த 12-13 வருஷம் தனியாக இருந்தாங்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் அந்த மீதி இருந்த 12 வருஷம் முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் இந்த கவசத்தை வந்து கிருஷ்ணர் திருப்பி அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கிறாரு இல்லையா. இப்படி கண்டினியூட்டிஸ் எல்லாம் இருக்குது. அதனால் மிகப்பெரிய தவநிலை அடைந்தவர்கள் அவர்கள் பெற்ற வரங்கள் பொய்யாவதில்லை. கர்ணனை நீ ஞாபகம் வச்சுக்கிட்டா அவனுக்கு தெரியும் ஏன் அவன் அங்கே போனான், அங்கேருந்து ஏன் இங்கே வந்தான். கர்ணனாக வந்து அதுக்கப்புறம் எப்படி இந்த 12 வருஷம் அஜ்ஞாதவாச காலமெல்லாம் வந்தது அப்படின்ட்டு. உலகத்தில் எல்லாருக்கும் கர்மா இருக்குது. இப்போது கர்ணன் இவங்கெல்லாம் பஞ்சபாண்டவர்கள், இவங்களுக்கெல்லாம் 12 வருஷம் அது மாதிரி இருந்ததா. அதுக்கப்புறம் ராமர் வனவாசம் போனாரா இல்லையா. அவங்க மனிதர்கள் உடலில் வர்றபோது அவங்களுக்கும் இந்த கர்மாலாம் இருக்குது. அவங்களுக்கும் 7.5 சேட்டனு 14 வருஷம் வந்து பிளானெட்டரி ரிசெஷனு இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த காலத்தில் அவங்க காட்டுக்கு போவாங்க. காட்டுக்கு போகிறது பனிஷ்மெண்ட் இல்லை, அவங்கள சார்ஜ் பண்ணிக்கிறாங்க, தபஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பூமிக்கு திருப்பியும் வராங்க. இப்படி எல்லாமே கண்டினியூஸ் தான். உலகத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜின்னு நீங்கள் ஃபிசிக்ஸில் படிக்கிறது இல்லையா, அதுதான் நடக்குது. ஒரு எனர்ஜி பீயிங் கான்ஸ்டன்ட் இஸ் கம்மிங் அகெயின் அண்ட் அகெயின் and finishing with the vasanas and exposures and experiences and packs off at a given thing. ஒரு காலத்தில் அது தன்னை பேக்கப் பண்ணிக்குது. அதனால் எல்லாருமே அப்படி தான். நீங்கள்லாம் அப்படி தான் வந்துக்கிறீங்க. நீங்கள்லாம் எப்போயோ முடிச்சிருக்க வேண்டியவங்க. உங்களுக்கு அந்த எண்ணங்கள்லாம் இருந்தது. என் பொண்ணு, என் பையன், அவனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும், பொண்ணுக்கு பேத்தி வரணும், இப்படியே நீங்கள் ஏதோ ஒரு ஆசையை வச்சுக்கினே போகிறீங்களா. அதனால் திருப்பி வந்துடுறீங்க. அதனால் ஆசைகளே இல்லாத நிலை ஒன்று வரணும். அப்போ தான் நீங்கள் உலகத்துக்கு வரமாட்டீங்க.
இல்லைன்னா இப்படியே தான் வருவீங்க. ஓகேவா? வராதீங்க. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம், இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.